ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் முகில்ஸ் டைரி இன் அமெரிக்கா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். என்னடா இது சம்மந்தமே இல்லாம ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு இப்ப நேரா வந்து காய்கறி வெட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு தானே பாக்குறீங்க. நம்ம சம்மந்தப்படுத்திக்க வேண்டியதான். ஆக்சுவலா வந்துட்டு இந்த வீடியோ எப்ப எடுத்தது அப்படின்னு கேட்டா அப்படியே ஷாக் ஆயிருவீங்க. லாஸ்ட் 2025 ஜூலைல எடுத்ததுங்க. உண்மையாவே வந்துட்டு இவ்வளோ லேட்டா இந்த வீடியோவை போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டென்ட் இல்லாததுதான் காரணம். விண்டராக போய்விட்டதால் எந்த கண்டென்ட்டும் ரெடி பண்ண முடியல. அதனால பழைய வீடியோஸை தூசு தட்டி எடுத்துட்டு வந்திருக்கிறேன் vlog-ஆ போடுறதுக்கு. எனக்கு வேற வழி தெரியல சப்ஸ்கிரைபர்ஸ். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்ன மன்னித்து விடுங்கள். சரி, நம்ம இப்ப vlog-குள்ள போலாமா? இப்ப காலையிலே எழுந்து சுறுசுறுப்பா சமைச்சிட்டு இருக்கேன். என்னென்ன ஐட்டம்ஸ் பண்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா சுட சுட ஆவி பறக்க இட்லி சாம்பார், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லெமன் ரைஸ், இது எல்லாத்தையும் வந்து காலையிலே இருந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எதுக்காக இவ்வளோ ஐட்டம்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்வியஸா இட்லி சாம்பார் சாப்பிட்டு போறதுக்கு. அட இது எல்லாருக்கும் தெரியும், மேட்ருக்கு வாமா தானே சொல்றீங்க. சரி வந்துருவோம். லெமன் ரைஸ் பாத்தீங்கன்னா கட்டு சோறு கட்டிக்கிட்டு கிளம்புறதுக்கு. நம்ம இப்பெல்லாம் வந்துட்டு சம்மர்ல ட்ரிப்பு போனாலே வந்து அட்லீஸ்ட் ஒரு வேலைக்காவது வந்து ஃபுட்டு வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிறது. ஏன்னா வந்துட்டு ஃபுட்டு தேடிட்டு இருந்தோம்னா டைம் வேஸ்ட் ஆகும், நம்ம என்ஜாய் பண்ண முடியாது. அதனால சாப்பாடு ஏதாவது கொண்டு போயிட்டோம்னா ஒரு மரத்தடி நிழலை பிடிச்சி உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வேலையை கண்டினியூ பண்ணலாம் இல்லையா? அதனாலதான் வந்து இப்பெல்லாம் இப்படி பிளான் பண்ணிடுறது. ஸோ நான் வந்துட்டு லெமன் ரைஸ் கொண்டு போறேன். மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் மற்ற ஐட்டம்ஸ் கொண்டு வருவாங்க. கொஞ்சமா வந்து வெயிலுக்கு தயிர் சாதமும் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயிர் சாதமுமே பேக் பண்ணிட்டேன். கூட கொஞ்சம் தொட்டுக்க சிப்ஸ், அதுக்கப்புறம் ஊறுகாய், இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஒரு பேக்ல போட்டு பேக் பண்ணியாச்சு. எப்பயுமே டைமுக்கு கிளம்புற பழக்கமே இல்லை. இவ்வளோ லேட்டாக வருவா. ஆக்சுவலி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சம்மர் ஸ்டார்ட் ஆகும்போது நாங்கள் போன ஃபர்ஸ்ட் ட்ரிப். வெதர் எல்லாம் விண்டர்லாம் முடிஞ்சு வெதர் எல்லாம் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு வெதர் இருக்கும்போது நாங்கள் டக்குன்னு ஒரு பிளானை போட்டு ஏதாவது ஒரு ஸ்பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுவோம். அந்த மாதிரி நாங்கள் கிளம்பி போகிற பிளேஸ் வந்து என்ன அப்படின்னா, வாங்க வீடியோவில் போக போக சொல்கிறேன், இப்போவே ரிவீல் பண்ண மாட்டேன். காரில் உட்காந்துருக்கு. என் பையன் வளர்ந்துட்டான். ஃப்ரெண்ட்ஸோட தான் போவேன்னு வேற காருக்கு போயிட்டான் எங்களை விட்டு. முக்கியமாக அவங்க அப்பாவை கைட்டு விட்டு கிளம்பிட்டான். எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு. யாத்து அவதான் குட் கேர்ள். அம்மா கூட வரா இல்லம்மா. குட் கேர்ள் யாத்து இல்லடா. கையில் என்னம்மா பூபுவா நீ என்ன சாப்பிடலான்னு கேட்குறாங்க. ரொம்ப யோசிக்கிறியம்மா. முகில் உங்க வீடியோல ஹாய் சொல்லணுமா? அந்த பிகாச்சு அப்படியே ஹாய் பிகாச்சு. ஹாய் டியூட். எங்க போற எல்லாரும்? பீச். சூப்பர்ரா. குட்டா வரணும் ஓகேவா? குட்டா பிஹேவ் பண்ணணும் ஓகேவா? எல்லாருமே ஓகேவா? ஆதிமா பாலாஜி மாமா பயம் காட்டிடாத என்ன? அமைதியா வரணும். அமைதியா வரணும் ஓகே? நான் எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன் இந்த பையனை பயம் காட்டுறாங்க. ஓகே பீச்ல மீட் பண்ணலாம். பை பை. வண்டியை நிறுத்திட்டு எங்களை தனியா விட்டு போய் ஏதோ கூட்டமா பேசினுறாங்க. நம்பர் பிளேட்லாம் ரெக்கார்ட் ஆகுது. பரவாயில்லையா? வாடகைக்காரங்க காட்டி மிஸ்டர் காட்டி வாட் ஹேப்பன்? மேப்பே வேலை செய்யலையா? போன்ல போட்டுக்கோங்க. ஓகே. ஒரு வழியா மேப் வரல, ஃபேன் ஓடல, மிக்சி ஓடல, கிரைண்டர் ஓடலன்னு எல்லா கம்ப்ளைண்ட் இஷ்யூஸையும் முடிச்சு வண்டி எடுத்துக்கிட்டு நம்ம வர வேண்டிய ஸ்பாட்டு கிட்ட வந்துட்டோங்க. இப்போ வந்து என்ன பண்ண போறோம் இன்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு பிக்னிக் ட்ரிப்பு தான். பெருசா வந்து இன்ஃபர்மேஷனோ இல்ல வந்து ரொம்ப சூப்பரான சீனிக்கோ எதுவுமே இருக்காது. ஒரு கேஷுவலான ஒரு பிக்னிக் டே தான் இது. ஸோ இதுதான் நீங்க இந்த வீடியோ ஃபுல்லாவே பார்க்க போறீங்க.
ஸோ முதலில் நம்ம வந்திருக்கிற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஸ் குவாக் ஸ்டேட் பார்க் அப்படின்னு நியூ ஜெர்சியில் ஒரு ஸ்டேட் பார்க் இருக்குது. இங்கே தான் வந்து நம்ம இன்னைக்கு பிக்னிக் பண்ண போகிறோம். நம்ம வீட்டில இருந்து ஒரு 1 hour மாதிரி வந்து டிரைவுங்க இந்த பார்க்குக்கு. ஸோ இங்கே வந்து பார்க்குக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு வந்து நம்ம வந்து பே பண்ணணுங்க. ஒரு வெஹிக்கிளுக்கு $5 நியூ ஜெர்சி ரெசிடென்ட்டாக இருந்தால், நான் ரெசிடென்ட்க்கு $10 அந்த மாதிரி வந்து அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இங்கே டிக்கெட்ஸ் வாங்கிட்டு அப்படியே உள்ளே போக வேண்டியதான். ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா இப்போ இந்த வின்டர் வெதரில் உட்காந்து இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது கூட எனக்கு வந்து இந்த சம்மரோட ஃபீல் வந்து அவ்வளோ நல்லா ஃபீல் ஆகுதுங்க. இந்த வீடியோவில் பார்க்கும்போது ஒரு க்ரீனரியெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சா. நம்ம 6 மாசமா வந்து இந்த வின்டரில் எல்லா இலைத்தழைகளும் கொட்டிட்டு இருக்கிறதுனால இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு கூட இந்த நேச்சர் அவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கு. நம்ம பார்க்குக்குள்ள என்டர் ஆகிட்டோம். இப்போ வந்து காரெல்லாம் பார்க் பண்ணிட்டு அப்படியே இப்போ நடந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் பார்க்கில் இருக்கிற ஒரு பிளே கிரவுண்ட் ஏரியா, அதாவது ஒரு பிக்னிக் ஏரியா மாதிரி வச்சுக்கோங்களேன். சைடில் வந்து கிட்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு இந்த ஸ்லைடு, ஸ்விங்கு அந்த மாதிரி வந்து ஒரு குட்டியாக ப்ளே ஏரியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்பிக்யூ பண்ணுவாங்க, சிட் அவுட் இருக்கும். ஸோ வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து வீக்கெண்ட்ஸில் என்ஜாய் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி சம்மர் டைம்லலாம் வந்து அப்படியே இங்கே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு இடம் இது. பாத்துறடி அந்த பெஞ்ச் போயிடலாம், நடுவு பெஞ்ச்ல போலாம், செடி பாதையில வராது. அப்படி தீவிரமா என்னத்தை தான் தேடுறோம் அப்படின்னு தானே பாக்குறீங்க. நிழலா உட்காந்து சாப்பிடுறதுக்கு இடம் தாங்க தேடுறோம், வேற ஒன்றும் இல்லை. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரியே இருக்குதா. நிறைய வந்து மஸ்கிட்டோஸ்ங்க, தாங்க முடியல. ஒரு இடத்துல போயிட்டு நிழலா இருக்கேன்னு போய் நின்ன புத்தம் ஃபுல்லா மஸ்கிட்டோஸ் கடிச்சு எடுத்துருச்சு. சாப்பிடலாமாடா? டேய் எங்கடா போனீங்க? ஏகால் அங்க வழி இல்ல. ஓ ஆமா, ஒரு ஓப்பன் இருக்கு, கண்ணு தெரிய மாட்டேங்குது. போயிட்டு கட்டு சோறு கட்டின்னு வந்ததெல்லாம் எடுத்துன்னு வந்து நிழலா ஓரமா உட்காந்து கட்டு சோறு பிரிச்சு சாப்பிடுவோம். சன்னியா இருக்கா? நல்லா மொட்டை வெயில்ல உட்காந்துட்டு வந்து சன்னி. ஆக்சுவலா இந்த கொசு தொல்லை தாங்கவே முடியலன்ற டைலாக் இந்த இடத்துக்கு செட் ஆகுங்க. ஏன்னா அவ்வளோ கொசு, எந்த இடத்துல போய் நின்னாலும் வந்து பிடிச்சி புடுங்கிருதா. அதனால வந்து இந்த மஸ்கிட்டோ ஸ்ப்ரே இருக்கும் இல்லையா, அதை வந்து இந்த டைம்ல கார் எடுத்துட்டு போய் பக்கத்துல இருந்த பார்மசியில அவசரமா வாங்கிட்டு வந்து பசங்களுக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற கொசுக்கு கொசு மருந்து அடிச்சே ஆகணும். தலையில ஒரு ஆயில் ஸ்ப்ரே அடிச்சா நீ எல்லாம் கதறி ஓடுவ, கையை காட்டி நிக்கிற எல்லாம் அடிக்கவே. பின்னாடி கொஞ்சம் அடுறா, சைட்ல புஷு. அங்கே புஷு. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா பேக். என்னங்க இல்லை பார்பிக்யூலாம் பண்றாங்க, நம்ம பார்க்காத பார்பிக்யூ. ஓகே ருத்ரா கோ, ஆதி கோ. அப்பா தண்ணி பா, தண்ணி எங்க இருக்கு? சக்கரை பூ, மின்ட் புலாவ். நீ என்னடா இது? தக்காளி சாதமா? குஸ்கா, பிரியாணி, லெமன் ரைஸ், தயிர் சாதம். பார்த்துட்டா ஓகே அம்மா வாத்து வச்சிருவா.
நல்லா உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு தெய்வமே அப்படிங்கிற மாதிரி பிளாஸ்க்ல சுட சுட டீயோட வந்துட்டாங்க மேடம். இவங்க டீ இல்லாம உயிர் வாழ மாட்டாங்க, அதனால டீயை கொண்டு வந்துருவாங்க. அதுல நமக்கும் சைட்ல கொஞ்சம் வயலுக்கு போறதுல வரப்புக்கும் போகிற மாதிரி போகும். சரி இத பிளாஸ்க்ல இதுல பண்ண ஒரு கவர் கொடுத்தீனா டீ லஞ்ச் சாப்பிட்டு சுட சுட டீ கொடுத்த தெய்வம். எந்திரிச்சுன்னா டீ கீழே சாஞ்சிரும். சொல்றீங்கடா நான் எந்திரிக்கல. இதுவா மருந்து குடிக்கிறோம்ப்பா. மருந்து பிரவுன் மருந்து. பிரவுன் கலர்ல மருந்துப்பா. கொசு கடிக்கிற மருந்துப்பா. உண்மையாதான்ப்பா. டீடா இந்த டீ நீ குடிக்க மாட்டே. இது என்ன டீ? பிரவுன் டீயா? பிளாக் டீ இல்லையா? பிளாக் டீ இல்ல. எனக்கு இது பிளாக் டீ தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆமா தானே, பிளாக் டீ தானே. பிளாக் டீ அவ்வளவுதான், மாத்திட்டோம். பிரவுன் டீ இல்ல, பிளாக் டீ. சொல்றா நீ சொல்லு. டோனட் குடிக்கிறதுக்கு ஏதாவது ஷேக் ஏதாவது வாங்கி தரோம் போகும்போது. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு பசங்க எல்லாம் பிளே ஏரியால விளையாட விட்டுட்டு ரிலாக்ஸ்டா வந்து கொஞ்ச நேரம் உட்காந்தாச்சு. பாத்தீங்களா, படுத்தே விட்டார் ஐயான்னு படுத்துட்டாங்க. நீங்க 3 பேர் விளையாடுங்க. சரி நீ சொல்லு. 5 தான் சொல்லக்கூடாது. 5 வந்தா பாஸ் பண்ணு. ஓகேவா? நீ சொல்லு. 2 3 சொல்லு. பாஸ். இப்போ 1 தான். 3 1 நீங்க அங்க உட்கார்ந்துட்டீங்க. 4 குட் ஜாப் பாருமா. நான் சொல்ல கம்பல் போட்டு விளையாடுங்க. செச்சி கோல்கேட் விளம்பரம் ஆதி. ஏடாச்சி நீங்க எழுத்துக்கவே. யாத்தோ ஆடியோ. இப்போ அப்படியே ஜம்ப் பண்ற மாதிரி போஸ் கொடுங்க பாப்போம். ஜம்ப். 1 2 3 ஜம்ப். என்ன ஒரு சூப்பர். நீ சொல்லி 4 செகண்ட் அப்புறம் சொல்றேன். ரெடியா ஜம்ப் பண்ணு. ஓகேவா? ரெடி 1 2 3 ஜம்ப். மறுபடியும் ரெஸ்ட் ரூம். ருத்ரா நீ போயிட்டு வந்தியா ரெஸ்ட் ரூம்? இவங்கலாம் ட்ரிப்புக்கு வந்த மாதிரியே தெரியல. எங்க சாப்பாடு கடையை பார்த்தாலும் நிறுத்திடுறாங்க. இப்ப பார்த்தா மெக்டொனால்ட்ஸ்ல நிறுத்தி இருக்கிறாங்க. ஏதோ சம்மர் ட்ரிப்புன்னு கூட்டின்னு வந்தாங்க, பார்க்ல நிறுத்தி சாப்பிட்டாங்க. இப்ப மறுபடியும் வந்து மெக்டொனால்ட்ஸ் வந்திருக்கும். அந்த பார்க்லயே டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு இன்னும் நிறைய இடம் இருந்துச்சுங்க. லேக் ஏரியாலாம் இருந்துச்சு. ஆனா அடிச்ச வெயிலுக்கு சுத்தமா வந்து செமையா டீஹைட்ரேட் ஆயிடுச்சு. பசங்கெல்லாம் வந்துட்டு ஃபேஸ்லயே டயர்ட்னஸ் தெரிஞ்சுது. அதனால வந்து சில்லுன்னு ஏதாவது மெக்டொனால்ட்ஸ்ல வாங்கி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்க கூப்பிட்டு வந்துட்டோம். சரி, கேரமல் ஃப்ளேவரியா அப்படின்னு. எனக்கு ஒன்று ஃப்ரப்பே. இன்னும் ஒண்ணு நீ தான் உனக்கு ஆல்ரெடியே போட்டாச்சு. இதில் வர ஃப்ரப்பே இதில் வராது, அதில் போகும். கோல்ட் காஃபி. கோல்டு காஃபி மாதிரி மோக்கா ஃப்ரெப். அதான் ரெண்டுத்துல எதுன்னு நான் பார்க்குறேன். கேரமல் ஃப்ரப்பே தான் வேணும். வாயில் வைக்க முடியாதுமா உங்கள் காப்பியை. சீக்கிரம் கொடுமா. உங்கள் காப்பியெல்லாம் சூடாக குடிச்சாதான் உண்டு. நாக்கில் படாமல் கப்புன்னு அடிச்சிடணும். அக்கா காப்பி சர்க்கரை ஊரில் டீ கடையில் டீ வாங்குற மாதிரி வாங்கி நிற்கிறாங்க. சூடாக இருக்கா? எல்லாம் சூடு பண்ணி தர சொல்லலாம். தரமாட்டானுங்களா? அது அப்படி சூட் பண்ண முடியாது. அவங்க அந்த இதில் ஊற்றுவோம். தேங்க்யூ. ஏய் கேரமில்ல விட்டுருங்கடா. இதான கேரமில். இந்த சாக்லேட் இந்தாங்க. சாக்லேட் இந்த யாத்துது. ரொம்ப நேரமா வச்சிருக்காங்க. ஆமா, நான் கேட்டு வாங்கிட்டு வந்தேன். தயவு செய்து கொடுத்துருங்க. இப்பதான் எடுத்துன்னு வந்திருப்பாங்க அவங்க. ஒத்துக்கோங்க, இதுக்கு ஏன் டீயே பரவாயில்லன்ட்டு. நாட் அவர். ஒத்துக்கோங்க, இதுக்கு ஏன் டீயே பரவாயில்லன்ட்டு.
So I'm just genius. Gold. It's my world. That's யாத்து என்ன சாப்பிட்றா? என்னடா சாப்பிட்ற? என்ன ஐஸ்கிரீம் அது? சாக்லேட் ஐஸ்கிரீமா? இதுக்கு தாண்டா கிளம்பி வந்தீங்க, என்ன தாண்டா பண்றீங்கன்னு இந்த vlogல ஒண்ணுமே புரியாம ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல இருப்பீங்களா? நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல, எந்த பிளானும் இல்ல, சும்மா கிளம்பி 2 இடம் சூஸ் பண்ணி வந்திருந்தோம். அதுல ஒரு இடம்னா சீஸ் குவாக் ஸ்டேட் பார்க். அதை வந்து காலையில முடிச்சிட்டோமா, அப்போ ஒரு இடம் டிக்கு, இன்னொரு இடம் இந்த பீச் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். நம்மளால அவ்வளோ மரத்தடி நிழல்ல இருக்கிற பார்க்லயே கொஞ்ச நேரம் கூட உட்கார முடியல, அவ்வளோ சூடு. இதுல பீச்சுக்கெல்லாம் மொட்டை வெயில்ல போனோம்னா மாட்டிப்போன்னு சொல்லிட்டு தான் அதை இதையும் பண்ணி டைமை ஓட்டிட்டு ஈவினிங் வந்து ஒரு 4:30க்கு மேல தாங்க இங்க ரீச் ஆகுற மாதிரி கிளம்பி வந்தோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சாண்டி ஹூக் பீச் தான், இதுவுமே நியூ ஜெர்சியில தான் இருக்கு. வந்துட்டோம் பீச்சுக்கு வந்துட்டோம். பார்க்கிங் லாட் வந்தாச்சு, வண்டியை விட்டாச்சு. கிளம்புங்க. மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துன்னு இருக்கிறாங்க. பீச்சுக்கு தேவையான டாய்ஸ், ட்ரெஸ்ஸஸ். இப்படி பார்த்தீங்கன்னா பீச் காஸ்டியூம்ல செமையா போகிறோம். இப்படி பார்த்தீங்கன்னா கையில் டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துன்னு போகிறோம். ஆமா இந்த எண்டுல இருந்து அந்த எண்டு வரைக்கும். ஃபைனலி பீச்சுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான், மண்ணு நோண்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. மண்ணை தோண்டி 2 மூட்டை மண்ணை வீட்டுக்கு எடுத்துன்னு தான் கிளம்புவானுங்க. செமையா சரியான வெயிலுங்க. ஆனால் வந்துட்டு இந்த பீச் ஓரமா ஒன்றுமே தெரியல. செம்ம சில்லுன்னு இருக்கு, சூப்பராக இருக்கு. குளுக்குளுன்னு இருக்கு. நான் ரொம்ப வெயில் அடிக்கும் அப்படின்னு நினச்சி பயந்தோம். பட் செமையாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப சன்னியாக தெரியுதா, ஆனால் அவ்வளோவா வந்துட்டு சூடு தெரியல. ஏன்னா நம்ம பீச்சுக்கு வந்துட்டோம்ல, தண்ணி ஓரமாக இருக்கோம் இல்லையா. போட்டோ எடுக்கணுமா? செமையான ஒரு ஃபன் டேங்க எங்க பசங்களுக்கு. ஏன்னா வின்டர் ஃபுல்லா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்களா, எந்த என்டர்டைன்மெண்ட்டும் இருக்காது. அப்புறம் சம்மர் வந்துருச்சுன்னா தான் இந்த மாதிரி வந்து வெளி உலகத்தையே பாப்பாங்களா. அதனால இந்த மாதிரி பீச், பார்க் எங்க கூட்டிட்டு போனாலும் சரி, எந்த இடம்லாம் இல்ல, வெளியே கூட்டிட்டு போனா போதும், மத்தத நாங்க பாத்துக்கிறோம்னு செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. இல்லையே, அந்த ஜம்ப் மாதிரி வரலையே. ஏய் இத பார்த்தாலே பயமா இருக்கே. ஜி பறக்காது ஜி. கிரிக்கி பிஸ்கட் வேற ஊட்டிட்டு இருக்காங்க எல்லா கிட்ஸுக்கும். குக்கீஸ் எல்லாம் கையில கொடுக்க முடியாது, ஒரே மண்ணா இருக்குன்னு மேடம் ஜி ஊட்டிட்டு இருக்காங்க. ஏதோ ஃபிஷ் தெரியுதாம்பா எங்கேயுமே. அது இந்த மீன் மாதிரி இருக்கு, சிறுக்க மீன் மாதிரி சொல்லு, சிறுக்க மீன் சொல்லுவோம்ல, அது தெரியல. ஏதோ ஒன்று மிதக்குது. அது இங்க இருந்து சக்லா அடையில போகுது. இப்பதான் மீனுங்க ஜூம் பண்ணு வரல, வீடியோல வரல.
போய் இங்கேருந்து சட்டில் எவ்வளோ நேரம் தெரியல அவனுக்கு. நல்லா மணல் குவாரியில வேலை பார்த்துட்டு வரான். ஐயம்மா எப்படா இப்படி ஆன? நீங்க வரலையா? ஏய் மகனே, எப்படா இதை வாஷ் பண்ணி எடுக்கிறது? எப்படி இருக்கான் பாருங்க சார். பீச்சில் விளாடுற மண்ணள்ளி கொட்டினுக்கிறான் சார். கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours மாதிரி பீச்சில் வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சுங்க. சன்செட்டுமே ஸ்டார்ட் ஆயிருச்சு. சன்செட் ஆகும்போதே வந்து நல்லா குளிருமே ஸ்டார்ட் ஆயிடுச்சா, அதனால பசங்களெல்லாம் வந்து வாஷ் பண்ணி அப்படியே கூட்டிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து ஷவர் ஏரியா வந்து இருக்குங்க. இங்கேயே நம்ம பீச்சில் குளிச்சதுக்கப்புறம் இங்கேயே வந்து ஷவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பசங்களுக்கு பண்ணி விட்டுக்கலாம். சேஞ்சிங் ஏரியாவுமே இருக்கும். ஸோ இங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். ஏ அந்த மாமா ஓரியோவா சாப்பிடுறாரு? அதிசயம் தான். என்ன டயட்லாம் விட்டீங்களானே? ஓரியோ சாப்பிட்டுனுக்குறாரு. என்னது மீண்டும் மீண்டுமா? மறுபடியும் சாப்பாட்டு கடையா அப்படின்னு தானே உங்களுக்கு தோணுது? டின்னர் சாப்பிடணும் இல்லையா? பசிக்கும்ல. பீச்சில் ஆடின ஆட்டத்துக்கு எல்லாரும் கொலவெறி பசியில் ஆயிட்டாங்க. அதனால நேரா வந்து வண்டியை வந்து ரெஸ்டாரண்ட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம். நல்லா கண்ணில் மாட்டின ஸ்டார்டர்ஸ் எல்லாத்துலேயும் ஒன்று அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஆர்டர் போட்டாச்சுங்க. இப்போலாம் வந்து எந்த ரெஸ்டாரண்ட் போனாலுமே, ஐ மீன் இந்தியன் ரெஸ்டாரண்ட் போனால் இந்த அப்போலோ ஃபிஷ் வந்து எங்கள் எல்லாருக்குமே பிடிக்குது. அதனால வந்து கண்டிப்பாக வந்து இது ஒன்று ஆர்டர் பண்ணிடுறது. லைக் ஒரு ஃபிஷ் மஞ்சூரியன் மாதிரி தான் இருக்கும். அப்போலோ ஃபிஷ்ன்னு சொல்லிட்டு பேர். பிரியாணி இப்படி சொல்லுது. கிச்சன் க்ளோஸ் டு 9. என் புள்ளன்றது அடிக்கடி நிரூபிக்கிறான். நார்மலா சிக்கன் தானே சுத்தி இருப்பேன். இல்ல அவன் லாஸ்ட் டைமே இல்ல அதெல்லாம் பன்னீர் சிக்கன் சொல்ல தான் கொடுப்பான், சாப்பிடுவான். இங்க என்னன்னா பன்னீர் கேட்டுவாங்க. ஆனியன் எடுத்து வச்சு என் பையன் தம்பி குழந்தை இருக்கு தம்பி. ஏய் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பீஸ் எடுத்து மட்டன் எடுத்து அப்படி வச்சு ஃபிஷ் தான் இது. ஓ சாரி, அதே ஃபிஷ் தான் ஜி. அப்போலோ ஃபிஷ்ல இருந்து அதே ஃபிஷ்ஷை போட்டு பிரியாணி, அவ்வளோதான். காதல் உள்ள போகுதுன்னு அதே ஃபிஷ் தான். அதே ஃபிஷ்ஷா? மேடம் நீங்கள் ஆனியன் வச்சுக்க மறந்துட்டீங்க. அது வரமாட்டேங்குதுங்க. நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. அப்படியே நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாங்களா? இந்த வீடியோ பழைய வீடியோவா இருந்தாலும் கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமாவது நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி ஒரு ஜாலியான வீடியோவோட சீக்கிரமா வந்து உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.